யாருமே புரிந்து கொள்ள முடியாத வேதனையின் நிழலில் உன்னுடைய சுவாசம் சலித்து போயிருப்பதை நான் பார்க்கின்றேன். உயிர் வாழ்வதற்கே பயமாக இருப்பது போல நீ வாழுகின்றாயா? இந்த எண்ணம் உனக்கு எதற்காக வந்திருக்கின்றது? எதற்காக பிறந்தேன்? ஏன் இப்படி நடக்கின்றது என்ற பல்லாயிரம் கேள்விகள் மனதுக்குள் இருக்கின்றதே. உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் மரணத்தை காட்டிலும் கொடியதாக உனக்கு தெரிகின்றது. எதையும் பேசவும் முடியவில்லை, பகிரவும் முடியவில்லை. அன்பு இல்லாத உலகத்தில் தனியாகவே நிற்கின்றோமே. உறவுகள் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லையே. வாழ்க்கை என்பது சோதனைகளின் தொடராய் இப்படி இருக்கின்றதே. நான் என்னதான் தவறு செய்தேனோ என்று உன்னையே நீ திட்டிக் கொள்கின்றாய். இந்த முருகன் உன்னை கவனித்து கொண்டிருக்கையில் உன் வாழ்க்கையை வழிகொடுத்து நான் நடத்தி சென்று கொண்டிருக்கையில் மகிழ்ச்சியை வேண்டி நீ என்னிடம் மன்றாடி கொண்டிருக்கையில் அதை கொடுக்காமல் நான் எப்படி செல்வேன்? முருகனின் குரல் உன்னை இப்பொழுது சேர்ந்திருக்கின்றது. அவசர செய்தியோடு என் அன்பு குழந்தையே, உன் அழைப்பை நான் கேட்டிருக்கின்றேன், அதனால் வந்திருக்கின்றேன். முருகனுடைய அவசர செய்தி இது, பின் தள்ள முடியாத செய்தி. சற்று முழுமையாக கேட்டுக்கொள். நீ எதிர்பாராத அளவுக்கு என் அருள் பிறந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில். இன்று நீ மாறப்போகின்றாய். இன்று உன்னுடைய வாழ்க்கையே திரும்ப போகின்றது. தாமதிக்கக்கூடிய தருணம் இது இல்லை. தானே வரும் நன்மையின் முன்னோட்டம்தான் இன்றைய தினம். உன் கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்க்கையில் மறைந்த கதை இந்த நிமிடம் முதல் வெளிச்சத்தை காணும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் கேட்டேன். என் காலடியை எடுத்து வைத்து விட்டேன் உன்னுடைய வீட்டு வாசலில். வலிமை உனக்குள் வந்துவிடும், இது நிச்சயம். இனிமேல் சந்தோஷத்தை மட்டும்தான் காண்பாய் என்பது சத்தியம். எப்படி என்னுடைய வேலை இன்று உன்னால் தொட முடிந்தது? உனக்கு நல்லது நடக்கப் போவதை உணர்த்துவதற்கான அறிகுறியாக தான் என் வேலை உன்னால் தொட முடிந்திருக்கின்றது. நீ சந்தித்த கஷ்டங்கள் வெறும் சோதனைக்காக மட்டுமா? அந்த கஷ்டத்தையும் தாண்டி பேரின்பத்தை உனக்கு நல்குவதற்காக தான். உறுதியான வாய்ப்புகளை உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன். உன் நெஞ்சில் ஆழமாய் பதிந்த அந்த வழி கடவுளின் வெளிச்சத்தை பெற்று இப்பொழுது எழும். நீ துரோகம் அனுபவித்ததற்கு பின்னால் உண்மையை உணர்த்தக்கூடிய தேவையும் இருக்கின்றது. தோல்விகள் உன்னை கடந்து செல்லவில்லை, தோல்விகள் உன்னை கட்டி அமைத்து இருக்கின்றது. ஒரு சில விருப்பங்கள் நிறைவேறாமல் போனது அதை விட பெரியதோர் பரிசை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான். நீ நம்பியவர்கள் விட்டு சென்றது என் கைப்பற்ற நினைப்பதற்காக தான். என் கரத்தையும் பாதத்தையும் நீ தேடி வந்ததற்கு காரணம் ஒரு சிலர்கள் உன்னை விட்டு சென்றதுதான். இன்று வரை நடந்தது நாளைக்கு உதவும் ஒரு பாடம். வலிகள் குறையாமல் இருந்ததற்கு பின்னால் வாழ்வு முழுவதும் நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்பதனுடைய நோக்கம். இந்த பாதையின் முடிவில் நீ கண்ணீர் சிந்திய இடத்தில் பூக்கள் பூக்கும். நிச்சயம் வாழ்க்கை மாறும். அது எப்படி மாறாமல் போகும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பமும் மாற்றமும் அனுதினமும் சந்தித்து கொண்டுதானே இருக்கின்றாய். என்ன அது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை தருகின்றதோ என்று தவறாக நினைக்கின்றாய். முருகனை நம்பிய உனக்கு கஷ்டங்கள் குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது. கர்மாக்கள் கரைந்து கொண்டுதான் இருக்கின்றது. வேதனையின் பெயராக, அவமானத்தின் பெயராக, சில துரோகங்களின் வாயிலாக உன் கர்மாக்களை நீ கழித்து வந்திருக்கின்றாய். எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாலும் அது எல்லாமே நீ இன்பத்தை சந்திக்க போவதற்கான ஒரு முன்னோட்டம்தான். யாராலும் நீ புரிந்து கொள்ளப்படாமல் இருந்தாய். ஆனால் இப்பொழுது முழுமையாக இந்த முருகனால் நீ புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றாய். கடவுளினுடைய திட்டத்தை எந்த மனிதனாலாவது மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையை பேரின்பத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்தை நான் வகுத்து வைத்திருக்கின்றேன். நானும் என்னுடைய வேலாயுதமும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உரிமையாய் வந்து நிற்கின்றோம். காலம் என்னும் மாயையை வென்று நின் கரங்களை வெற்றிக்காக நான் ஏற்படுத்துவேன். உனக்காக இப்பொழுது பல அதிசயங்களை நானே சாத்தியமாக்கவும் போகின்றேன். நீ நினைத்தது எல்லாம் நடந்துவிடும். உயர்ந்ததாகவே எல்லாம் நடக்கும். உன் எதிர்பார்ப்பு ஒரு ஓரத்தில் தான் நிற்கின்றது. ஆனால் என்னுடைய அருள் மலைகளையும் கடந்து கொண்டு வருகின்றது. இனி ஏன் என்று நீ கேட்க மாட்டாய்.
நன்றி என்றுதான் கூறுவாய். உனக்கான புதிய வாசல் அழகான எதிர்காலத்தோடு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. பணம் தரும் வாசல் மட்டுமல்ல, பரிபூரண நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய வாசல்தான் அது. என்னை நீ வாழ்த்தாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன் என்ற முடிவை எடுத்து விட்டேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன் பெயரை நல்ல நல்ல விஷயங்களுக்காக பேசப் போகின்றார்கள். நீ பெற்ற பழியெல்லாம் கழுவப்பட போகின்றது. பொய் பேசப்பட்ட சாட்சிகளை உண்மை செய்தியாக நான் மாற்றப் போகின்றேன். நீ தள்ளப்பட்ட இடத்தில் நான் உன்னை அழைத்து வைத்திருப்பேன். நீ ஒரு நாள் நினைக்கின்ற அதே நாளில் முழுமையாக உருவாகும் உன்னுடைய கனவுகள். உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாரும் உன் வெற்றியை பாராட்ட நேரிடும். உன் முகத்தில் மலர்கின்றது அந்த சிந்தாமணி சுடராம் சிரிப்பு. அது எப்பொழுதும் நிலைத்திருக்க நான் வழியை செய்வேன். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை என்று கலங்காதே. மனிதராக பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு பிரச்சனையையும் சோதனையையும் சந்தித்து கொண்டுதான் வருகின்றார்கள். நெஞ்சத்திலோ வலி இருக்கின்றது, முகத்திலோ அமைதி இருக்கின்றது. இதுதான் பக்தனுடைய வாழ்க்கையின் நிலையாக உள்ளதல்லவா? துக்கத்தையும் தாண்டி மௌனத்தால் கூட பேச முடியாத நிலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டையும் சச்சரவும் நிகழ்கின்றதா? வாழ்வதற்கே போராடும் யுத்தம் போல இருக்கின்றதா? உடலை பார்த்தால் சுகம் என்று தோன்றுகின்றது, ஆனால் உள்ளத்தை பார்த்தால் நொறுங்கி போய் அல்லவா இருக்கின்றது. விழிகளில் இருந்த அந்த ஒளி கண்ணீராக கசிந்து கொண்டல்லவா இருக்கின்றது. இந்த நிலையை எல்லாம் நான் மாற்றி விடுவேன். என் வேலை தொட்ட இந்த கணமே உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிட்டது. உறவுகள் இருந்தும் ஆதரவு இல்லாதது போல இருக்கின்றாய். நண்பர்கள் இருந்தும் அர்த்தமில்லாதது போல வாழ்கின்றாய். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி நடக்கின்றது என்று மனதிற்குள் 1000 பேச்சுகள். உண்டாக்கிய கனவுகள் எல்லாம் சிதறிவிட்டதே, ஆரம்பித்த முயற்சிகள் எல்லாம் வீணானதே என்று கஷ்டப்படுகின்றாய். இந்த நிலைமை மாறும். எல்லாம் நம்மிடம் இருந்தும் எதுவும் இல்லாதது, நமக்கு எதுவும் இல்லாதது போல ஏன் தோன்றுகின்றது? நீ இந்த முருகனை முழுமையாக நினை. எல்லாமே உன்னிடம் தானாக வந்து சேரும். எல்லா உறவுகளும் அன்பான உறவுகளாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகவும் நிச்சயம் மாறும். எங்கே தவறினேன், யாரிடம் பிழை செய்தேன் என்று அடிக்கடி உனக்கு ஒரு நினைவு வருகின்றது. அனைத்துக்குமான விடையை நான் உனக்கு கொடுத்தருளுவேன். உன் கனவில் வந்து ஒரு தெளிவை கொடுப்பேன். உன் பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பேன். அன்பு இருந்தும் உணர்வில்லாதது போல இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையாகிய நீ எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு, மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலையை நான் உயர்த்தி காண்பிப்பேன். எதற்காகவும் கோபப்படாதே, அமைதியாக இரு. நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லது நடக்கும்.